நீண்ட நாள் வாழ்வதற்கு சிவன் பார்வதிக்கு சொன்ன தத்துவம் என்னவென்று தெரியுமா? அமர தத்துவம் பற்றி தெரிந்த சிவன் அதை பார்வதிக்கு சொல்ல வேண்டும். பார்வதியும் நீண்ட ஆயுளுக்கு வாழ வேண்டும் என்று சிவனும் பார்வதியும் நந்தியில் யாரும் இல்லாத அமர்நாத் குகையை நோக்கி சென்றனர். போகின்ற வழியில் நந்தியில் வந்த சிவனும் பார்வதியும் நந்தியை பகல்காம் என்ற இடத்தில் விட்டுவிட்டு நீ இங்கே இரு என்று பயணத்தை தொடர்ந்தனர். அதன் பிறகு சிவன் சந்தன்வாரி என்ற இடத்தில் சந்திரனை இறக்கிவிட்டு நீ இங்கே இரு என்று சிவனும் பார்வதியும் சென்றனர். அதன் பிறகு பிசுடாப் என்ற இடத்தை அடைந்தனர். அப்போது அங்கே அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் பெரிய போர் நடந்து கொண்டிருந்தது. அந்த போரில் சிவன் தலையிட்டு அசுரர்களை கொன்று தேவர்களை வெற்றி பெற செய்தார். அதன் பிறகு சேஷ்நாத் என்ற இடத்தில் பெரிய ஏரி ஒன்று இருந்தது. அந்த ஏரியில் சிவன் கழுத்தில் உள்ள பாம்பை ஏரில் இறக்கிவிட்டு நீ இங்கே இரு என்று சென்றனர். பாம்பு அந்த ஏரியில் இருப்பதால் தான் அதில் உள்ள தண்ணீர் ஊதா நிறமாக காட்சியளிக்கிறது. சிவன் இறக்கிவிட்ட பாம்பிற்கு 7 தலை என்பதால் அந்த இடத்திற்கு சேஷ்நாத் என பெயர் வந்தது. அதன் பிறகு சிவனும் பார்வதியும் பஞ்சதரணி என்ற இடத்தில் ஐம்பூதங்களான நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு அனைத்தையும் விட்டுவிட்டு சென்றனர். ஏன் இப்படி செய்கிறார்கள் என்றால் அந்த அமர தத்துவத்தை தெரிந்தவர்கள் கடைசி வரைக்கும் அழிய மாட்டார்கள். அதனால்தான் இவர்கள் யாரும் தெரிந்து கொள்ளக்கூடாது என்று தனது மனைவி மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அமர்நாத் குகையை வந்து அடைந்தனர். குகையை வந்தடைந்த சிவன் பார்வதியிடம் நம்முடன் யாரும் இல்லை என்பதால் அந்த தத்துவத்தை உனக்கு சொல்லுகிறேன் என்று அமர தத்துவத்தை பார்வதிக்கு சொல்லுகிறார். பார்வதியும் அமர தத்துவத்தை தெரிந்து கொள்கிறார்கள். ஆனால் இவர்கள் 2 பேருக்கும் தெரியாமல் அங்கிருந்த ஜோடி புறாக்கள் அமர தத்துவத்தை கேட்டனர். சிவன் சொன்ன அந்த அமர தத்துவத்தை கேட்டதால் இன்றும் அங்கு புறாக்கள் அழியாமல் வாழ்ந்து வருவதாக பலரால் நம்பப்படுகிறது. இப்பொழுது சிவனையும் பார்வதியையும் பார்ப்பதற்காக செல்லும் மக்கள் அங்கே புறாக்களையும் பார்க்கின்றனர். புறாக்களை பார்த்துவிட்டால் நமக்கு நல்லது நடக்கும் என்று நம்புகிறார்கள். அப்படி என்ன சொல்லியிருப்பார் சிவன் பார்வதியிடம்? இந்த அமர தத்துவத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்யுங்கள். கமெண்டில் அமர தத்துவம் என்று பதிவிடுங்கள்.